ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் 1 kg நண்டு எடுத்திருக்கோம். கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இந்த நண்டோட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட கலருக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதுமாரியே நல்லா கைகளால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நண்டுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நண்டு மேலே ஒட்டுற மாதிரி நல்ல கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் நண்டில் நல்லா சேர்றதுக்காக அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்து தாளிப்புக்கு நம்ம 20 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா முதல்ல சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நண்டு மசாலாவை இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நண்டு மேலே படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 கிலோ நண்டுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம கிரேவி ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து இப்போ நம்ம அதை கொதிக்க விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஊற்றின தண்ணியோடு சேர்ந்து நண்டெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நண்டை மெதுவாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் பிரட்டி விடுங்க. இந்த சமயத்தில் நண்டு கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சு வேக விடுங்க. இது வெந்துக்கிருக்க டைமில் 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்ம நண்டுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கிட்ட நண்டை நல்லா வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இந்த நண்டு கிரேவியை சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.